இயக்குனர் அகத்தியன் இயக்குனர் ஆவதற்கு முன்பு பல இடங்களில் வாய்ப்பு தேடி அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய தந்தையார் காலமாகிவிட்டாராம். ஊருக்கு சென்று தன்னுடைய தந்தையினுடைய இறுதிச் சடங்கை முடிப்பதற்கு அவருக்கு 1500 தேவைப்பட்டுச்சாம். அவரிடம் பணம் இல்லையா. அதனால் தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் இந்த 1500 பணத்தை கேட்டு பார்த்தாராம். யாருமே கொடுக்கலையாம். கடைசியாக இயக்குனர் மணிவண்ணனிடம் தான் வந்து கேட்டு பார்த்து விடுவோமே என்று இயக்குனர் மணிவண்ணன் வீட்டிற்கு வந்து நிலைமையெல்லாம் சொல்லி 1500 பணம் கொடுத்தீங்கன்னா என்னுடைய தந்தையினுடைய இறுதிச் சடங்கை முடித்ததற்கு பிறகு விரைவில் உங்களிடம் தந்து விடுகிறேன் என்றாராம். நீங்க தருவது இருக்கட்டும் அப்படின்னு மணிவண்ணன் வீட்டு உள்ள போய் 1500 பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து இயக்குனர் அகத்தியனிடம் கொடுத்து காரியத்தை நல்ல முறையில முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாராம். பின்னாளில் அகத்தியன் மிகப்பெரிய இயக்குனர் ஆயிட்டாராம். அக்காலகட்டங்களில் தான் இயக்கிய 5 படங்களில் நடிப்பதற்கு மணிவண்ணனுக்கு வாய்ப்பளித்தாராம். அவரது இயக்கத்தில் மணிவண்ணன் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப இடைவெளியில அகத்தியனை பார்த்து மணிவண்ணன் வேற சொன்னாராம். நான் அன்னைக்கு உங்களுக்கு 1500 தான் பணம் கொடுத்தேன். ஆனால் நீங்களோ உங்களது இயக்கத்தில் 5 படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு அளித்ததோடு மட்டுமல்லாமல் 75 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்கும் வழிவகுத்து விட்டீர்கள். காலம் நம்மை எல்லாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா என்று சொன்னாராம். மணிவண்ணன் தீவிர கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் மணிவண்ணன் காலத்தை எவ்வாறு நம்பியிருக்கிறார் பார்த்தீர்களா? இந்த கால தேவதையை அவர் நம்பியிருக்கார். அதுதான் மிகப்பெரிய வியப்பு.